بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் அனைவர்களும் இறை தூதருடைய வழிகாட்டுதலின்படி ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமையிலே நற்கூலியை வழங்குவான். மறுமையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நற்கூலிதான் நம்முடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு மிக முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதை நாம் முதலிலே அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் யாரிடத்திலே வேலை செய்கின்றோமோ அவர் தரக்கூடிய அந்த கூலியை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் நகன்று கொண்டிருக்கிறது.
நம்முடைய முதலாளி ஏதாவது சன்மானம் தரமாட்டாரா என்று அவரையே நாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். ஏதேனும் பண்டிகை காலம் வந்துவிட்டாலோ அல்லது வெளிநாடுகளுக்கு வந்து 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து மீண்டும் வீடு திரும்புகின்ற பொழுது, விடுமுறை நாட்களிலே நாடு திரும்புகின்ற பொழுது ஏதாவது போனஸ் தரமாட்டாரா, இன்சென்டிவ் தரமாட்டாரா என்றெல்லாம் நம்முடைய முதலாளியை நாம் சுற்றி சுற்றி வருகின்றோம் இல்லையா? அப்ப இங்கே முதலாளி தரக்கூடிய அந்த கூலிக்கு நாம் முக்கியத்துவத்தை தருகின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய அந்த நற்கூலியின் முக்கியத்துவத்தை ஏனோ நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது கூட கிடையாது இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த நற்கூலி, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த நற்கூலி என்பது நாளை மறுமையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான். திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் வரும், 7வது அத்தியாயத்தின் 8வது வசனம் 9வது வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அன்றைய தினம் அவர்கள் செய்த நன்மை தீமையை எடை போடுவது உறுதி. நாம் இந்த உலகத்திலே என்னென்ன அமல்கள் செய்தோம், நல்லவைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் எடை போடுவது உறுதி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய எடை, அந்த நன்மையின் எடை யாருடையது கனமானதாக ஆகிவிட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபஸஹும் பிமா கானு பிஆயாத்தினா யظ்லிமூன். யாருடைய அந்த நன்மையின் எடை லேசாக குறைந்து காணப்படுகிறதோ அவர்கள் நம்முடைய வசனங்களை எல்லாம் அவர்கள் மறுத்த காரணத்தினால், வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தினால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளை மறுமையிலே எல்லோரும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய அந்த நற்கூலிதான் நம்மை அந்த மறுமையிலே பாதுகாக்கும் கேடயமாக இருக்கும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாளை மறுமையிலே நம்முடைய நன்மையின் தராசு எப்படி நிறுத்தப்படும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய அந்த அஜர், அந்த நற்கூலி, அதை தான் அங்கே நிறுத்தப்படும். அந்த நற்கூலிகள் எல்லாம் நம்மிடத்திலே அதிகமாக இருந்தால்தான் நம்முடைய மறுமை வாழ்வே செழிக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், அதிலே குறைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்வே கேள்விக்குரியதாக ஆகிவிடும் என்பதை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் எதற்கும் ஆசைப்படுகின்றோம், எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்கின்றோம். கூலிகளுக்காக, போனஸுகளுக்காக, இன்சென்டிவ்களுக்காக பல்வேறு ஏராளமான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நாளை மறுமையிலே வழங்கக்கூடிய அந்த நற்கூலிக்காக நாம் என்ன முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் இந்த தருணத்திலே நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அந்த நற்கூலி, அல்லாஹ் தரக்கூடிய நற்கூலி என்பது நமக்கு சிரமமான காரியம் அல்ல. அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நற்கூலியை பெறுவது என்பது நமக்கு சிரமமான காரியம் அல்ல. ஏன் சிரமமான காரியம் அல்ல என்று சொல்லுவதை விட மிகவும் எளிதான காரியம். அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை பெறுவது என்பது மிகவும் எளிதான காரியம். சிரமம் என்று நினைத்துக் கொண்டுதான் அவைகளை எல்லாம் விட்டு விடுகிறோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை பெறுவது என்பது மிகவும் எளிதான காரியம். ஏனென்று கேட்டால்,
எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை பெறலாம் என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களும் பல்வேறு எளிய நடைமுறைகளை, எளிய முறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நாம் செய்தாலே போதும், நாம் விரைவாக எளிதாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், நிறைய கூலிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்? இந்த கூலி இருந்தால்தான், அல்லாஹுடைய நற்கூலி நம்மிடத்தில் அதிகமாக இருந்தால்தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். நம்முடைய அந்த மீசான் தராசு, நம்முடைய அந்த நன்மையின் எடை அதிகரிக்கும். அது இல்லை என்று சொன்னால் கை சேதத்திற்குரியவர்கள். ஆகையினால்தான் நன்மையை எப்படியெல்லாம் சம்பாதிப்பது, நன்மையை எப்படியெல்லாம் சம்பாதிப்பது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலகத்திலே யார் யாரையோ பாக்கியசாலிகள் என்று சொல்கிறார்கள், நடிகர்களை பாக்கியசாலிகள் என்று சொல்கிறார்கள், அரசியல்வாதிகளை பாக்கியசாலிகள் என்று சொல்கின்றார்கள், பெரும் பெரும் செல்வந்தர்களை பாக்கியசாலி என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் யார் பாக்கியசாலிகள்? யார் பாக்கியசாலிகள் என்று கேட்டால், அல்லாஹ்விடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்கிறார்களே, அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்கிறார்களே, அதிகமான நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறானே, அவர்கள்தான் நிச்சயமாக இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் பாக்கியசாலிகள். அவர்கள்தான் பாக்கியசாலிகள். இன்றைக்கு மனிதர்கள் யாரையெல்லாமோ பாக்கியசாலிகள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு இரட்டிப்பான கூலியை தருகிறானோ அவர்கள்தான் உண்மையிலே பாக்கியம் நிறைந்தவர்கள், அவர்கள்தான் பாக்கியசாலிகள். அன்பான சகோதரர்களே, அந்த பாக்கியசாலிகள் யார்? அல்லாஹ்விடத்திலே இரட்டிப்பான கூலியை பெறக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த பாக்கியசாலியவர்கள் ஒருவராக நாம் ஆகுவதற்கு முற்பட வேண்டும். இதுதான் இன்றைய தலைப்பு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பு கூலியை பெறக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் யார்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இறையச்சமுடையவர்கள். யார்? இறையச்சமுடையவர்கள். யாரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ, யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவர்களுக்கு இரட்டிப்பு கூலியை நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஆமினூ பிரசூலிஹி, அவனுடைய தூதரை நீங்கள் நம்புங்கள், யுதீக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மதி, உங்களுக்கு அவனுடைய அருளில் இருந்து 2 மடங்கு அல்லாஹ் வழங்குவான். யாருக்குங்க? தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், 2 மடங்கு அருளை நான் வழங்குவேன். வயஜஅல் லக்கும் நூரா, அவர்களுக்கு நான் ஒரு ஒளியை ஏற்படுத்துவேன். தம்ஷூன பிஹி, அதன் மூலமாக அவர்கள் நல்வழி பெறுவார்கள், நல்வழியில் நடப்பார்கள். வயக்ஃபிர் லக்கும், அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, அப்பொழுது அப்படியானால் யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 மடங்கு நன்மையை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். கொஞ்சம் நாம் இங்கே சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் இறையச்சம் என்ற அந்த தன்மை இருக்கிறதா? கொஞ்சம் நம்மை நாம் உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு இறையச்சம் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. அப்படின்னா என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். பார்க்கிறோம், இறையச்சம் என்றால் என்ன? தனிமையில் இருக்கின்றோம், வழிகேட்டில் விழுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் நம் கண்முன்னே விரிந்து கிடக்கிறது, நம் கண்முன்னே விரிந்து கிடக்கிறது. ஆனாலும் கூட அதை தவிர்ந்து அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்ச உணர்வு வருகிறது. பார்த்தீர்களா? அதுதான் உண்மையான இறையச்சம். இந்த இறையச்சத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், இந்த தன்மை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான கூலியை தருவான், இரட்டிப்பான கூலியை தருவான்.
அன்பான சகோதரிகளே, ஆனால் அந்த இறை அச்சத்தை பெறுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த இறை அச்சத்தை பெறுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதனால்தான் இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களைப் போன்று அல்லாஹ்வை பயப்பட முடியுமா? அவர்களைப் போன்று நின்று வணங்க முடியுமா? நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கெடுக்க நின்று வணங்குவார்கள். பாதங்கள் வீங்கிவிடும். அவர்களுடைய துணைவி கேட்பார்கள், எதற்காக இப்படி வணங்குகிறீர்கள்? உங்களுடைய முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று சொன்ன பொழுது கூட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அனுதினமும் கேட்ட துவாக்களில் ஒரு துவா என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கேட்ட துவாக்களில் ஒரு துவா இது. அனுதினமும் கேட்ட துவாக்களில் ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழிக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்ன? நேர்வழியை. அடுத்ததாக கேட்கிறார்கள், ஒத்துகா, இறையச்சத்தை கேட்கிறேன், தக்குவாவை கேட்கிறேன். யார்? தக்குவாவின் உச்சாணியில் இருப்பவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் தக்குவாவை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப வல் கினா, சுய கட்டுப்பாட்டை நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். சுய கட்டுப்பாட்டை உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். அதோடு மாத்திரமல்ல, மேலும் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் கினா, தன்னிறைவு. இது நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட இல்லை. தன்னிறைவை கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, அப்படியானால் இறையச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் நமக்கு வந்து விடாது. ஆனால் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கேட்டார்கள். அப்படி கேட்டு அந்த இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த இறையச்சத்தோடு நம்முடைய அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பு கூலியை தருகிறான். இரட்டிப்பு கூலியை அல்லாஹ் தருகிறான். இதை உங்களுடைய மனதில் நீங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இறையச்சத்தோடு நீங்கள் செய்தால் எந்த அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நன்மையான அமல்கள் சொல்லக்கூடிய எல்லா அமல்களாக இருந்தாலும் சரி, இறையச்சத்தோடு தக்வாவோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இரட்டிப்பு நன்மை. அதுதான் நமக்கு வேண்டும். நாளை மறுமையிலே அந்த நன்மையின் தான் நமக்கு எடை போடும். நம்முடைய மறுமை வாழ்வுக்கு செழிப்பானதாக அதுதான் நிற்கும். அதற்காக வேண்டி நாம் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக அந்த இரட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய, இரட்டிப்பு கூலியை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? நற்பண்புடையவர்கள். நற்பண்புடையவர்கள் தான் அந்த பாக்கியசாலிகள். இரட்டிப்பு கூலியை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார்? நற்பண்புகள் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, குலம் கோத்திரம் இவைகளெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நற்பண்புகள் விஷயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாம் சொல்கிறது நற்பண்புகளுடைய விஷயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவனாக, நல்ல குணநலன்கள் உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்னொருவன் கெட்ட பண்புகளை உடையவனாக இருக்கிறான் சொன்னால், அல்லாஹ்விடத்திலே யார் சிறந்தவன்? நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவன், நல்ல குணநலன்களை கொண்டவன் தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவன். அவனுக்குத்தான் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ ஒரு வனத்திலே நல்ல பண்புகள், நற்பண்புகள், நல்ல விஷயங்கள் அவனிடத்தில் குடிகொண்டு விட்டால், அந்த விஷயத்திற்காக வேண்டி
அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க? இரட்டிப்பு கூலியை தருகிறான். நல்லவன், அவனுக்கு 2 கூலி தரணும். இந்த உலகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? ஒரு முதலாளியிடத்திலே அவன் நல்லவனாக நடந்து கொண்டால் அவன் மீது ஆசைப்பட்டு அவனுக்கு மேலும் போனஸாக தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? அப்படியானால் அல்லாஹுடைய விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே நற்பண்புடையவனாக நடந்து கொண்டால் அல்லாஹ் இரட்டிப்பு கூலியை தருகிறான் என்று அல்லாஹ் திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு சமுதாயத்திற்கு தந்ததை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்தரை அவனுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சுட்டி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா? உலாயிக யூதூன அஜரஹும் மர்ரத்தைன், அவர்களுக்கு நாம் 2 தடவை கூலி வழங்கப்படும். அவர்களுக்கு 2 தடவை நாம் கூலியை வழங்குவோம் அல்லாஹ் சொல்கின்றான். எதற்கு தெரியுமா? பிமா சபரு, பிமா சபரு, அவர்கள் சகிப்பு தன்மையுடன் இருந்த காரணத்தினால். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, அல்லாஹுக்காக நான் பொறுத்துக் கொள்கின்றேன். இந்த சபூர் இருக்கும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு நற்பண்பு. இந்த சபூர் இருக்கும் என்று சொன்னால் அந்த சபூருக்காக வேண்டி, அந்த பொறுமைக்காக வேண்டி உலாயிக யூதூன அஜரஹும் மர்ரத்தைன், அவர்களுடைய கூலியை நாம் 2 மடங்காக தருவோம், 2 தடவை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயதரூன பில் ஹஸனதி ஸய்யிஆ, நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடிய காரணத்தினால், நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடிய காரணத்தினால், இந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் நாம் அவர்களுக்கு 2 தடவை நாம் என்ன செய்வோம்? கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மாத்திரமல்ல, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கக்கூடிய காரணத்தினால், நல்வழியில் செலவழிக்கக்கூடிய காரணத்தினால், இந்த நற்பண்பு அவர்களுடைய உள்ளத்திலே குடிக்கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? 2 தடவை கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அல்லாஹுடைய திருத்தூதரை எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றோம். எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம். அவர் தாடி வைத்திருந்தார்களா? நாமும் தாடி வைக்க வேண்டும். அவர்கள் கரண்டை காலுக்கு மேலாக ஆடை அணிந்தார்களா? நாமும் அணிய வேண்டும். இவையெல்லாம் பின்பற்றுகின்றோம். ஆனால் நற்குணங்களுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய திருத்தூதரை நாம் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் 0. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்ப காலத்தில் செய்த பொழுது இந்த இஸ்லாத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் விரோதிகள் எதையெல்லாம் கையில் எடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மிகப்பெரிய சூனியக்காரர் என்று சொன்னார்கள், சூனியம் வைக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானாருடைய எந்த குணநலன்களையும் அவர்கள் இழிவாக பேசவில்லை. அப்படி பேசினாலும் எடுபடாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நற்குணத்தின் தாயகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வே அழகாக சொல்லுகின்றானே, இன்னக லஅலா ஹுல்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் அதிகமாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதரத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் பெருமானாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் அவருடைய நற்பண்புகள் விஷயத்திலே, நற்குணங்களுடைய விஷயத்திலே நாம் கொஞ்சம் பின்னடைவு போய்விட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே ஒழுக்க கேடுகள் எல்லாம் மலிந்து காணப்படுவதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்படியானால் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் நற்பண்புகள் வந்துவிட்டால், நல்ல குணாதிசயங்கள் வந்துவிட்டால்,
நன்மையை பிறருக்கு நாட வேண்டும் என்ற அந்த நற்பண்பு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான கூலியை தருகிறான். இரட்டிப்பான கூலியை தருகிறான். இந்த கூலிதான், இந்த நற்கூலிதான் நாளை மறுமையிலே நம்முடைய மறுமை வாழ்வை செழிப்பாக ஆக்கும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அடுத்ததாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கூலியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அந்த 3 பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் யூதூன அஜ்ரஹும் மர்ரத்தைன். 3 நபர்களுக்கு அல்லாஹ் 2 தடவை கூலியை வழங்குவான். யார் அந்த 3 பேர்? யார் அந்த பாக்கியசாலிகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அர்-ரஜுலு தகூனு லஹுல் அமத் ஃபயுஅல்லிமுஹா ஃபயஹ்ஸினு தஅலீமுஹா வயுஅذிபுஹா ஃபயஹ்ஸினு தஅதீபுஹா ஃபயதஸவ்வஜஹா ஃபலஹு அஜ்ரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு அடிமை பெண்ணை பெற்றிருக்கிறார், ஒரு அடிமையை பெற்றிருக்கிறார். அந்த அடிமைக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், அழகான கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து வளர்த்து அவளையே அவர் திருமணமும் செய்து கொள்கிறார். அவளையே, அந்த அடிமை பெண்ணையே நல்ல ஒழுக்கமுடையவளாக வளர்த்து அவளையே அவர் திருமணம் செய்து கொண்டால் அல்லாஹ் என்ன செய்கிறானா? ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலிகளை அல்லாஹ் தருகிறான். ஒருத்தர் இப்படி. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வ மூமினுன் அஹ்லுல் கிதாபில்லதி கான மூமினன் சும்ம ஆமன பின் நபியி ஃபலஹு அஜ்ரான். வேதம் கொடுக்கப்பட்ட ஒருவர் முந்திய வேதத்தை நம்புகிறார், முந்திய வேத அந்த தூதரை நம்புகிறார். அதற்கு பின்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டார். இப்படி ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு 2 கூலியை தருகிறான். முந்திய வேதத்தை நம்பினதனாலும் அந்த தூதர்களை நம்பினதனாலும், இரண்டாவதாக இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினதனாலும் அவருக்கு 2 கூலிகளை அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மூன்றாவதாக ஒரு நபரை சொன்னாங்க, வல் அப்துல்லதி யுஅத்தி ஹக்கல்லாஹி வயன்ஸஹு லிஸய்யிதிஹி. அதாவது ஒரு அடிமை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்துவிட்டு தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக இருந்தால், தன்னுடைய எஜமானனுக்கு அவன் நலனை நாடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கும் இரட்டிப்பான கூலியை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, இந்த 3வது விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகளை எல்லாம் செய்து விடுகின்றோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்து விடுகின்றோம். ஆனால் நாம் யாரிடத்திலாவது வேலை செய்தால் அந்த முதலாளிக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோமா, அவருடைய நலனிலே நாம் அக்கறை கொண்டு இருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது விஷயத்தில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும், இது விஷயத்தில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பான கூலியை பெறக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? திருக்குர்ஆனை திக்கி திணறி ஓதக்கூடியவர்கள். ஓத தெரியல, அப்பதான் ஓத கத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த திருக்குர்ஆனை எப்படியாவது ஓதிடணும் என்று ஆசையுடன் அதை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு இரட்டிப்பான கூலியை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, இந்த தருணத்திலே நாம் சில விஷயங்களை யோசிக்கணும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் திருக்குர்ஆனை வேத புத்தகம் என்று நம்புகிறார்கள். ஆனால் அது ஓதுவதற்கல்ல, ஏதோ பாதுகாப்பதற்குத்தான் என்று நினைத்துக்கொண்டு அது பட்டு துணையிலே அதை போர்த்தி அதை பரன் மேலே வைக்கக்கூடிய காட்சியை தான் இன்றைக்கு பெரும்பாலான இல்லங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் குர்ஆன் என்று சொல்லுகின்றோம், குர்ஆன் குர்ஆன் என்று சொல்கிறோம். குர்ஆனுக்கு 35க்கும் மேற்பட்ட பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். குர்ஆனுக்கு மாத்திரம் 35க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது.
அல் கிதாப் என்று இருக்கிறது, அல் திக்ர் என்று இருக்கிறது, அல் முபீன் என்று இருக்கிறது, அல் ஹக் என்று இருக்கிறது, அல் நூர் என்று இருக்கிறது. இப்படி எத்தனையோ பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனிலேயே அதற்கு பெயரை சூட்டுகிறார். ஆனாலும் கூட நாம் ஏன் குர்ஆனுக்கு குர்ஆன் என்று மாத்திரம் சொல்கிறோம்? ஏன்? கரா என்று சொன்னால் ஓதினான், குர்ஆன் என்று சொன்னால் ஓதப்படக்கூடியது, அன்றாலும் ஓதப்படக்கூடியது. அதற்குத்தான் குர்ஆன் என்றே பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது, அதை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் லதி யக்ரவுல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிதுன் லஹு மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யார் திருக்குர்ஆனை மனனம் செய்து அதை நல்ல முறையில் அழகாக ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, கண்ணியம் நிறைந்த தூதர்களான வானவர்களுக்கு ஒப்பானவர்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்து அழகான துணையிலே நீங்கள் ஓதிக்கொண்டு வந்திருந்தால் யாருக்கு சமம்? எந்த பாவமும் அறியாதே கண்ணியம் நிறைந்த அந்த வானவர்கள் இருக்கிறார்களே, மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நிகரானவர்கள், அவர்களை போன்றவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், வ மஸலுல் லதி யக்ரா வ ஹுவ யதஆஹதுஹு வ ஹுவ அலைஹி ஷதீத் ஃபலஹு அஜ்ரான். ஒருவருக்கு குர்ஆனை மனனம் செய்யல, சரியா ஓத தெரியல, அப்பதான் ஓத கத்துக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அவர் மெதுமெதுவாக ஓதிக்கொண்டே போகிறார். எப்படியாவது இதை நாம் ஓதி முடித்து விட வேண்டும், எப்படியாவது திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர் திக்கி திணறி குளறுபடி செய்து அவர் ஓதினால் அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? என்னடா என்னை இப்படிலாம் ஓதின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யல, அவர் கண்டிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலஹு அஜ்ரான், அல்லாஹ் அவருக்கு இரட்டிப்பு கூலியை தரானா. 2 கூலிங்க. ஹாஃபிலாக இருப்பதற்கு கூட ஒரு கூலிதான். ஆனால் நீங்கள் ஹாஃபில் அல்ல, திருக்குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆவலோடு தொடங்குகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஓத தெரியவில்லை, சரியாக உச்சரிப்பு வரவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது, ஆனாலும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறானாம், அவருக்கு இரட்டிப்பு கூலியை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை இன்றைக்கு ஏராளமான சகோதரர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். பாய் குர்ஆன் ஓத வாங்கலாம், பாய் குர்ஆன் கிளாஸ் நடக்குது வந்து சேர்ந்துங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த வயசெல்லாம் போய் எங்க குர்ஆனை கத்துக்கிறது, இந்த வயசுல போய் எங்க குர்ஆனை கத்துக்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஆதங்கப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாம் எப்படி குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், எப்படி மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள்? வயதான காலத்தில் தான். யாரும் சிறு வயதிலேயே இஸ்லாத்திற்கு வரவில்லையே, யாரும் சிறு வயதிலேயே இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடவில்லையே. எல்லோரும் பெரியவர்களாகி பின்புதான் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள். அவர்கள் எல்லாம் எப்படி கற்றுக்கொண்டார்கள்? வெட்கப்படக்கூடாது. மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் வெட்கப்படக்கூடாது. வயதாகி விட்டதை எப்படி ஓதுவது என்றெல்லாம் நாம் வெட்கப்படக்கூடாது. ஆனால் அப்படி நீங்கள் வெட்கப்படாமல் அதை திக்கி திணறி நீங்கள் ஓதினாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். அன்பான சகோதரர்களே, இதில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு நற்கூலி என்பது மிக முக்கியம். அது இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நாசமடைந்துவிடும். நம்முடைய நன்மையின் எடை குறைந்து போனால் நம்முடைய மறுமை வாழ்க்கையே நாசமாகி போய்விடும். ஆகையினால் இதில் நாம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக அந்த இரட்டிப்பு கூலியை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? அந்த இரட்டிப்பு கூலியை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் அதை இழந்து விடுகிறார்கள். என்ன தெரியுமா? உறவினர்களுக்கு தர்மம் செய்வது இருக்கிறதே, அப்படி நீங்கள் உறவினர்களுக்கு தர்மம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவான் என்று
அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்கிறோம் இஸ்லாத்தில் தர்மம் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. தர்மத்திற்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகிறான். நீங்கள் இந்த உலகத்திலே ஒன்றை கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அதற்கு நிகராக பன்மடமாக உங்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் என்றெல்லாம் நிறைய திருக்குர்ஆன் வசனங்கள் வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, நம்ம பாக்கெட்ல எடுத்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வறுமை வந்து விடுமே என்று நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கறத நான் கொடுத்துட்டேனா எனக்கு நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிறோம். இது யாருடைய வேலை தெரியுமா? இது யாருடைய வேலை தெரியுமா? ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் தான் வறுமையை நமக்கு பயப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. வறுமை உண்டாகிவிடும் என்று ஷைத்தான் தான் உங்களுக்கு பயமுறுத்துகிறான். வறுமை வராது. பழமொழி சொல்லுவார்கள், இறக்கின்ற ஊற்றுதான் சுரக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா? நாம கொடுக்க கொடுக்கத்தான் அல்லாஹ் நமக்கு அவனுடைய அருளை கொடுப்பான். ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், எடுத்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்யறது? இது யாருடைய வேலைங்க? ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் சொல்றான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. அவன்தான் உங்களுக்கு அந்த ஏழ்மையை வறுமையை அவன் பயமுறுத்துகின்றான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அருவருக்கத்தக்க செயல்களையும் உங்களுக்கு அவன்தான் தூண்டுகின்றான். வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்து மின்ஹு வ ஃபضலா. ஆனால் அல்லாஹ்வோ உங்களுக்கு மன்னிப்பையும் அவனுடைய அருளையுமே அவன் வாக்குறுதி அளிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய மக்களே, அப்போ தர்மம் செய்வதனால் நாம் என்ன செய்வதில்லை, குறைந்து போவது கிடையாது, நம்முடைய செல்வம் குறைந்து போவது கிடையாது. ஆனாலும் கூட பாருங்கள், தர்மத்திற்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நாம் நம்முடைய உறவினர்களுக்கு தர்மம் செய்தால், நம்முடைய உறவினர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் சம்பாதித்திலிருந்து ஒரு சிறு தொகையை நாம் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறானா, அவர்களுக்கு இரட்டிப்பு கூலியை தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ், அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி. இவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலிலே ஒரு பயான் நிகழ்த்துறாங்க, சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. பெண்களுக்கு மத்தியிலே, பெண்களே உங்கள் ஆபரணங்களில் இருந்தேனும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயான்ல கேட்டு முடிச்சுட்டு அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்றாங்க, கணவரே உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், செலவினங்களுக்கு தரேன், அதே போல என் கூட இருக்கிற அந்த ஏழ்மையான பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்ன செய்யறேன், பணம் அவர்களுக்கெல்லாம் உதவி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் தர்மத்தில் போய் சேருமா என்று சொல்லி நீங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கிட்ட போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அவர் கணவர் சொல்றாரு, நீங்களே போய் கேட்டுங்கன்னு சொன்ன பிறகு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானாருடைய இல்லத்துக்கு வராங்க. அங்க ஒரு அன்சாரி பெண்மணியும் இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய வீடுகளிலிருந்து வெளியேறாங்க. வந்த உடனே சொல்றாங்க அவங்கள்ட்ட, இந்த மாதிரி ஸைனப் வந்திருக்குன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம், இது நான் இது மாதிரி என்னுடைய கணவருக்கு நான் என்ன செய்யறேன், பணம் கொடுக்கிறேன், அவர்களுக்கு அதாவது அவருடைய செலவினங்களுக்கு நான் தருகிறேன், என்னுடன் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யறேன், செலவினங்களுக்கு தருகிறேன், இதெல்லாம் தர்மத்தில் சேருமா என்று கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே, யார் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. உள்ளருக்கு போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஸைனப் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எந்த ஸைனப்னு கேட்குறாங்க. அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி துணைவியார் ஸைனப் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னங்க? லஹா அஜ்ரானி, அவங்களுக்கு 2 கூலி இருக்குது. லஹா அஜ்ரானி, அதாவது இந்த மாதிரி கேட்குறாங்க, அதாவது தன்னுடைய கணவனுக்கு செலவினங்களுக்கு கொடுத்தால் அது தர்மத்தில் சேருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம்
என்று சொல்லிவிட்டு அதோடு நிப்பாட்டிக்கல, லஹா அஜ்ரானி, அவங்களுக்கு 2 இரட்டிப்பு கூலி இருக்கிறது. என்ன ஒன்று? அஜரல் கராபத்தி, ஒன்று உறவினர்களோடு ஒத்து வாழ்ந்ததினால் உறவினர்களுக்கு கொடுத்த ஒரு கூலி, இரண்டாவது வாஜரு சதகா, சதகா செய்த ஒரு கூலி. இப்படி இரட்டிப்பு கூலி அவருக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, அப்படியானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இன்றைக்கு உறவுகள் எல்லாம் ஊனமாய் போவதற்கு என்ன காரணம் சொன்னா பணப்பிரச்சனை தான். இன்றைக்கு உறவுகளுக்கு மத்தியிலே ஊனம் காணப்படுகிறது என்று சொன்னால், விரிசல்கள் காணப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொருளாதாரம். இவன் பொருளாதாரத்தை எனக்கு தரல, என்னை மோசடி செஞ்சுட்டான் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரரே. ஆனால் உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால், உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருகிறான். இரட்டிப்பான கூலி. தர்மம் செய்வதற்கென்றால் தர்மம் செய்தால் மிகப்பெரிய அந்தஸ்தெல்லாம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அருஷுடைய நிழல், எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு அந்த அருஷுடைய நிழலை தருவான் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒருத்தர் தான் வலதுகரம் செய்யக்கூடியது. வலதுகரம் செய்யக்கூடிய தர்மம் இடதுகரத்துக்கு தெரியாமல் செய்தாரே, பிறருக்கு தெரியாமல் கொடுத்தாரே தான தர்மங்கள், அவருக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் கீழாக நிழல் கிடைக்கும் என்றார்களே. அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் தர்மம் கொடுப்பதற்கு இருக்கிறது. ஆனாலும் கூட உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் லஹா அஜ்ரானி, அவங்களுக்கு இரட்டிப்பு கூலி என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையினால இவைகளையும் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரட்டிப்பான கூலியை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் என்ற பட்டியலை, நீண்ட ஒரு பட்டியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டாலும் கூட நாம் சில விஷயங்களைத்தான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் இவைகளை நம்முடைய வாழ்வியை எடுத்து நடந்தாலே, இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து கொண்டாலே நிச்சயமாக நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நற்கூலியை பெற்றவர்களாக நம்முடைய அந்த மீசான் தராசிலே நம்முடைய நன்மைகள் எல்லாம் மிகுந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும். அன்பான சகோதரர்களே, நாம ஒரு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இரட்டி அல்லாஹ்விடத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நாமெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இரட்டிப்பு கூலி கிடைக்கணும், இரட்டிப்பு கூலி கிடைக்கணும்னு முடிவு பண்ணாமதும் மாட்டோம்ல. இன்னும் இஸ்லாம் எப்படி சொல்லிக்கணும்னு சொன்னா, பன்மடங்கு கூலிக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சுக்கிறான், வழியை காமிக்கிறான். ஆனால் உனக்கு 2 கூலி இல்லப்பா, பன்மடங்கு கூலியும் தருவதற்கு நான் தயார். நீ ஒரே ஒரு அமலை செய், நீ ஒரே ஒரு அமலை செய்தால் 10 மடங்கு, 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் கூட நான் உனக்கு கூலி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், என்னுடைய அடியான், மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான் அல்லாஹ், என்னுடைய அடியான் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த தவறை நினைத்ததற்காக வேண்டி குற்றம் பிடித்து விடாதீர்கள், குற்றத்தை எழுதி விடாதீர்கள், பாவத்தை எழுதி விடாதீர்கள். அதை செய்தால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் எழுதுங்கள். எனக்கு பயந்து அதை விட்டுவிட்டால் அதற்காக வேண்டி நீங்கள் நன்மையை எழுதுங்கள். அதே நேரத்தில் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் அவன் நினைத்தால், நாளைக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகணும் அப்படியே அவன் நினைக்கிறான், எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு தொழுதா என்ன நன்மை, அந்த நன்மையை எழுதிடு. அந்த அளவிற்கு மனதில் நினைத்தால் அவனுக்கு ஒரு நன்மையை எழுது, அதை செய்து முடித்தால் 10 இலிருந்து 700 மடங்கு வரை அவனுக்கு நீ நன்மையை எழுது என்று
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி நாளை மறுமையிலே நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய அந்த அஜர், அல்லாஹ்வுடைய அந்த கூலி, அந்த நற்கூலி கிடைத்தால் மாத்திரமே நாம் சுவனத்திற்கு சொல்ல முடியும். நம்முடைய மீசான் தராசி, நன்மையின் தராசி கனமானதாக இருக்கும். ஆகையினால் இந்த நற்பண்புகளை எல்லாம், இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்திகே நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.